அழுத்தி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. டாடா மோட்டார்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணீங்க. இந்த கியர் பாக்ஸ் மட்டும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து ஹையராக போயிருச்சு. ஏ பில்லர் அப்படின்றது தான் நமக்கு ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இருக்கேன் ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. பட் அது ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா, புல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுமான்னு கேட்டிங்கன்னா, சாட்சி வச்சு உட்காரும் போது ஸ்லைட்டான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகும். அண்டர் தை சப்போர்ட்டில் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காலை நான் மடக்கி வைக்கிற தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்காம இந்த வண்டியை ஒதுக்கிடாதீங்க. இதில் அதிகமாக ஒர்க் பண்ணுற ஒரு நிறுவனம்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க. வணக்கம் ஜிஎஸ் ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ இல்லை, ஒரு டிரைவ் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா ஆல்ட்ரோஸ் 2025 ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு டாடா நிறுவனம் வந்து இதில் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, நம்ம கொடுக்குற காஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாங்கிவிட்டியாக ரிலேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த டாடா ஆல்ட்ரோஸ் மேலே வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கெல்லாம் டாடா நிறுவனம் பதில் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த டீட்டெயில் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதியில் ஒரு 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஒரு 27% ஆஃப் இந்தியன் மார்க்கெட் ஷேரை வந்து இந்த ஹேட்ச்பேக் அப்படின்ற செக்மெண்ட் வச்சிருக்கு. ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் பலினோ இருக்குது, i20 இருக்குது, ஆல்ட்ராஸ் இருக்குது. ஆல்ட்ராஸோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சமாக ஆக்சுவலாக டிப் ஆகிட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா மச் நீடடான ஒரு அப்டேட் ஆல்ட்ராஸுக்கு தேவை அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதை தான் இப்போ எடுத்து வந்திருக்காங்க. எந்தெந்த விஷயங்களை ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயங்களில் ஸ்டில் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்டெப்த்தாக ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நம்ம விக்டரி டாட்டாவோட ஷோரூம் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது, புக்கிங்ஸ் இருக்குன்னா அவங்கள நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி அவங்க கொடுக்க தயாராக இருப்பாங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ட்ரோஸோட ஆன்ரோட் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். சேஃப்டி பற்றி பேசலாம். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் 1036லேருந்து 1150 கிலோகிராமுங்க. ஸோ இப்படி அந்த ப்ராடக்டோட கர்வ் வெயிட் அப்படின்றது பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஏஎம்டி, பெட்ரோல் டிசிஏ அண்ட் டீசல் மேனுவல் அப்படின்றத பொறுத்து அந்த கர்வ் வெயிட் அப்படின்றது மாறுபாடுகள் நடந்திருக்கு. ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பொறுத்து தான் இந்த வாகனத்தை தயார் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா சைட் பில்லர்ஸ்லையும், அதாவது சைடு இம்பேக்ட்டுக்கு பெட்டராக ஒர்க் ஆகிற மாதிரியும், தாக்கு பிடிக்கிற மாதிரியும், கீழே வந்து அண்டர் சேசஸில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் திரும்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் தான் இந்த ப்ராடக்ட் இருந்தது. திரும்பவும் ஒரு 5 ஸ்டார் என்கேப் சாலிடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரில் திருப்பியும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அப்படின்றது அதிக பயன்பாடு திரும்பவும் செஞ்சுருக்காங்க இந்த வாகனத்தில். ஸோ சாலிடாக தான் இருக்குது. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல்லாம் எங்காவது வந்து ஃப்ரெஜைலாக இருக்குது, அழுத்தினா உள்ளே போகுது, அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா டாடா நிறுவனத்தில் இதனால் வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை. அதே தான் கண்டினியூ ஆகுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போக நான் பேசுகிறேங்க. 6 ஏர்பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கிடைக்குது. ஹில் ஹோல்ட் இல்லை. அடுத்து நம்ம டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் டிபிஎம்எஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ சேஃப்டி, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். அதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எனக்கு இந்த ஹில் ஹோல்ட் அப்படின்றதும் கூட சேர்ந்து கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து விடுற மாதிரி தான் இருக்குது. சரிங்க, சேஃப்டி ரிலேட்டடாக இதுதான் விஷயங்கள். அடுத்து என்ஜின், எல்லாருமே கேட்டது ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பேசுவோம். 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கிடைக்குது. அது கூட வந்து சிஎன்ஜி ஆப்ஷனும் இங்கே பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பைஃபியூலாக தான் இருக்குது. இது கூட 1.5 லிட்டர் நம்ம 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் ஆப்ஷனுங்க. இந்தியாஸ் ஒன்லி டீசல் ஹேட்ச் இங்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல. ஸோ பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 87 பிஹெச்பி 115 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து பெட்ரோலில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா 89 பிஹெச்பி 200 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா அதில் தான் சின்ன மாறுபாடு நடந்திருக்கு. அதை பார்த்து புரிதல் எடுத்துக்கிட்டு மீதம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.
என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து என்ஜின் ஸ்டார்ட் அப் ஆகிறப்பவும் அவங்களுக்கு ஷட் ஆஃப் ஆகிறப்பவும் அந்த ரம்பிள் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியுது, வைப்ரேட் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே வரலை. நான் வெளியில் வச்சதுக்கும் உள்ளே வச்சதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து ஸ்லைட்டாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படின்றது கண்டெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ஜின் மேலே வச்சு காமிக்க சொல்கிறீங்க. என்ஜின் மேலே வச்சு காமிக்கிறது பிரோஜனமே இல்லைங்க. நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த என்ஜினில் ஒரு ஸ்டட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுறப்போ அந்த வைப்ரேஷன் அப்படின்றது அந்த ஸ்டட்டை தாண்டி கேபின்குள்ளே போகாமல் எப்படி வந்து அது தாக்கப்படுகிறது அப்படின்றது நீங்கள் எவிடென்ட்டாக இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டட் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அதாவது அந்த வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு வந்து கண்டெயின் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம யாருமே என்ஜின் மேலே உட்காந்து ஓட்ட போகிறது கிடையாது. ஒன்று கேபினில் உட்கார போகிறோம், இல்லைனா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் வருவோம். அப்போ இந்த எக்ஸ்டீரியர் பேனல்ஸ்லையும் உள்ள இன்டீரியர் உட்கார இடத்துலையும் ஸ்டீரிங்லையும் இந்த மாதிரி இடங்களில் வைப்ரேஷன் கண்டெயின் இருந்ததுனாவே போதும். அது நடந்திருக்கு. நீங்கள் பர்சனலாக டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். என்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஸ்டில் அதே தான் கண்டினியூ ஆகுது. அதில் வந்து சத்தம்லாம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லை. இங்கே வந்து இது ஆக்சுவலாக இது மேபி ரேசருக்கு எடுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேடிங் பார்த்தோம்னா தெரியும். ஸோ மேலே வந்து ஒரு சாஃப்ட் பேடிங் கொடுத்துருக்காங்க. கீழே கம்ப்ளீட்டாக என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்சுலேஷனுக்கு பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷன் பேக்ஸ் இருக்குது இங்கே, நல்லா சால்டாக போட்டிருக்காங்க. அது நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ டன். என்ஜின் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. மைலேஜ் கேட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு இந்த பெட்ரோல் என்ஜின் 15 கொடுக்கும். சிஎன்ஜி போனீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 அப்படின்றது கேரண்டி. இதுவே நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா 17 ஆவரேஜ். நீங்கள் ஹைவேஸில் எடுத்துகிட்டு போகிறோம் 20க்கு மேலே கிடைக்கும். இதுதான் நல்ல டார்க்கியான ஒரு டிரைவு. மைலேஜும் வேணும் அப்படின்னா டீசல். இல்லை நான் பொறுமையாக போய் வரக்கூடிய ஆள், எனக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா சிஎன்ஜி போய்க்குங்க. மைலேஜ் ஆவரேஜாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா பெட்ரோல், ஓட்டம் கம்மியாக இருக்குன்னா பெட்ரோல். இதுதான் என்னோட சாய்ஸ் ஆஃப் இன்ஜின்ங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடிஷ்னலாக இங்கே வந்து ஒரு 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது பெட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிசியை வந்து பிட் ஆஃப் காஸ்ட்லியில் உங்களுக்கு 1.5 லட்சம் கிட்ட வருது சேர்த்து. அப்படின்றப்ப எம்டி கொடுக்குறப்ப 50,000 வரும்போது ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றக்கா அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோலில் 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் எம்டி, 6 ஸ்பீட் டிசிஏ. டீசலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் கிடைக்குது. அந்த டிஜிடிஏ என்ஜின் அப்படின்றது இன்னும் வரலை இதுக்கு. அதே மாதிரி அந்த நெக்ஸானில் கொடுத்த அந்த ஆல்ட்ரோஸ் ரேசரில் கொடுத்த அந்த டர்போ பெட்ரோல் என்ஜினை பற்றி இப்போ வரைக்கும் எதுவும் பேச்சு வரலை. வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். டாடா ஆல்ட்ரோஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எக்ஸ்டீரியர் டவுன் தி ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது உங்களுக்கு கிரில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D டிசைன் எலிமெண்ட்டுங்க பியானோ பிளாக்ல பண்ணியிருக்காங்க. சென்டரில் டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன மாற்றம். அடுத்து ஏர்டாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவமைப்பு கொஞ்சம் ஸ்லைட்டான ஒரு மாறுதல் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டை பார்க்குறப்ப வந்து அக்ரெசிவாக கொஞ்சம் ஸ்போர்ட்டி டோனில் நம்ம நெக்ஸான்லலாம் பார்த்தோம்லங்க, அந்த மாதிரி அந்த நியூ ஏஜ் டாட்டா டிசைனில் தான் போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் கிடையாது, பட் ஒரு கேமரா இருக்குது. 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு இந்த வாகனத்தில் கிடைக்கிது. உங்களுக்கு அதுக்கான ஃப்ரண்ட் ப்ரொவிஷன் இங்கே லேவர் ஆகிருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஆர்எல்ஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐஸ் கியூப் எல்இடிங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து 1 2 3 4 இருக்குது. ஸோ லோ பீம் ஹை பீம் வந்து மாற்றி எனெக்ட் ஆகிற மாதிரி தான் வடிவமைப்பு நடந்திருக்கு. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. கீழே வந்து நமக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே எல்இடியில் போயிருக்காங்க. இது மட்டும் ஹாலஜனில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நான் மனசார திருப்திப்பட்டிருப்பேன். கீழே ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக்காக இந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்பீட் போகும்போது இது வந்து டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு உதவும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. அது ஸ்டில் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. நிறைய பேர் கேட்குறது தட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும்போதே ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கொஞ்சம் ஸ்பீட்ஸில் விட்டு பார்த்தேன், பெருசாக தட்டலை. பெரிய தொந்தரவாது இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்வீக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு 170mm கிட்ட போயிருந்தா இன்னுமே மக்களுக்கு எல்லா விதமான ரோட்ஸில் போகிறதுக்கு ஒரு சின்ன தைரியம் கிடச்சிருக்கு. புதிய ஆல்ட்ரோஸோட சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் தெரியுது அப்படின்னு. எனக்கு சைட் ப்ரொஃபைல் பெரிதாக பார்க்குறப்போ ஒரு 2-3 விஷயங்கள் நோட் பண்ண முடியுது. அது எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். 2501mm இந்த ப்ராடக்டோட வீல் பேஸாக இருக்குது. இந்த வாகனத்தோட இருக்கக்கூடிய காம்படிட்டரான பலினோ 950 கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். டைமென்ஷன் ரீதியாக ஆல்ட்ரோஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது எவிடென்ட்டாக உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி வைட் ஓப்பனிங் வந்து அந்த டோர்ஸ் இருக்கிறனால நம்ம ஏற இறங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்குது கம்பேர்ட் டு அதர் கார்ஸ் இந்த செக்மெண்ட்ங்க. சரி, இப்போது டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185/60 R16ங்க. பேஸ் மாடல் இருந்து 16 inch வீல்ஸ் தான் எடுத்து போயிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அலாய் வீல்ஸுங்க. உங்களுக்கு ட்ராக் கோஎஃபிஷியன்சியோட பெட்டராக இருக்கும். இது வந்து ஃபியூல் எக்கானமிக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு டிசைன் போயிருக்காங்க. பட் பர்சனலாக எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா போலரைசிங்காக தான் தோணுது. தென் உங்களுக்கு இந்த அலாய் வீலோட டிசைன் எப்படி பிடிச்சிருக்கு,
இது வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாமா இல்லை இதுவே ஓகே அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீல் ஆர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மினிமல் ப்ளே கிடைக்குது. லைனஸ் அப்படிங்கும் போது ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக். ஓவியம் கன்சோல் அப்படின்றது என்டையர்லி நியூவாக மாற்றிருக்காங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே எம்பட் ஆகியிருக்கு. முதல்ல ஃபெண்டர் லைனில் இருந்து அது இப்போ இங்கே கொண்டு வந்துட்டாங்க. 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் தாங்க. பியானோ பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிதான ஓவியம் ஃபார் திஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக ஒரு பெட்டரான வியூ நமக்கு எடுத்து கொடுக்கும். ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இப்போ ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் முதல் முறையாக டாடா நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இதோட பிக் ஃபேன்லாம் கிடையாதுங்க. நமக்கு மேனுவலாக இருக்கக்கூடியது தான். இதை அழுத்தி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கிளாஸ் ஏரியா ரியர் விண்டோ எப்படி இருக்குது, இது வந்து உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு வெளிச்சத்தை தாராளமாக கொடுக்குமா, டிஎல்ஓ தாராளமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஏரியா இருக்குது ஆக்சுவலாக தீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஒயிட் தீமில் தான் போயிருக்காங்க. இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்றது இந்த இடத்துல ஆக்சுவலாக சாப் ஆஃப் ஆயிருக்கு தெரியுதுங்களா. ஸோ தலையை நல்லா சாய்ச்சி வச்சு உட்காரும் போது ஸ்லைட்டான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உள்ளே உட்காந்து பார்க்குறப்ப கண்ணு லைட்டாக நீங்கள் இந்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்குதே வழி இது ரொம்ப வந்து மறைச்சு கொடுக்கல. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் வந்து இந்த இடத்துல இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎல்ஓ அப்படின்றது டீசெண்டாக இருக்குது. டோரோட தட்லாம் நல்லா சாலிடாக தான் இருக்குது. அதிலலாம் வந்து லைட் ஹெஃப்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. டோரும் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஸோ தட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிட் சாஃப்ட் தட்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசுவாங்க. ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட்டு, ரியரில் வந்து ட்விஸ்ட் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்லைட்டான ட்விக் தான் வந்து சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷனில் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரோட்ஸில் விட்டிங்களாலும் நல்லா செட்டில்டாக இருக்குங்க. உங்களுக்கு பெரிதாக வந்து என்ன சொல்கிறது போன் ஜேரிங்கான ஒரு உணர்வு அந்த மாதிரிலாம் இல்லை. ஹை ஸ்பீட்ஸில் நல்லா ஸ்டேபிளாக ராக் சாலிடாக பிளான்டடாக போகுது. கார்னர்ஸ் எடுக்கிறப்பவும் வந்து பாடி ரோல்லாம் பெருசாக தெரியல. ஸோ நல்ல ஒரு மெச்சூரான சஸ்பென்ஷனுங்க. கம்ஃபர்ட்டாகவும் வச்சுக்கும், டிரைவிங் டைனமிக்ஸ்க்கும் காம்ப்ரமைஸ்ட் இல்லாமல் இருக்குது. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப்ஸ் போயிருக்காங்க. ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக டிசைன் நல்லாவே முடிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த டெயில் லேம்போட டிசைன், அதாவது இந்த கன்சோல் சொல்கிற வெளிப்புற கன்சோலும் இது ஒன்றே தான். பட் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்இடிங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடியாக இருப்பது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரியரில் நமக்கு டீஃபாகர், வைப்பர் எல்லாமே கிடைக்குது. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாயிலர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்டெகிரேட்டடாக தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக 2 டிசைன் எலிமெண்ட் இருக்குது. மேலே வந்து ஷாக் மினாட்டராக கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா வந்து கிடைக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கான ரிவர்ஸ் கேமராக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. 4 கொடுத்துருந்துருக்கலாம் டெஃபினெட்லி. கீழே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம்னா அதுக்கான கைட் லேம்ப் இங்கே இருக்குங்க. ஓகே ஃபைன். ஸோ பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா சாலிடாக இருக்குது. அது இல்லாமல் குறைகளே தெரியவில்லை. ஆல்ட்ரோஸோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஐசிஎன்ஜியோட பேட்ச் கிடைக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வெர்ஷனில் நமக்கு 210 லிட்டர் கிடைக்குது. சிஎன்ஜி இல்லாமல் நார்மல் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா 345 லிட்டர்ஸுங்க. 345 லிட்டருங்கிறது இந்த செக்மெண்ட்டோட ஒரு பெஞ்ச் மார்க்காக தான் இருக்குது. சிஎன்ஜியில் வந்து இந்த ட்வின் சிலிண்டர் டெக் பயன்படுத்துறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக இல்லாமல் நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு இருக்குது. பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. லேம்ப் பூட் லேம்ப்லாம் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவும் இங்கே இல்லை. ஸ்பேர் டயர்னு பார்க்குறப்போ நமக்கு சிஎன்ஜி மாடலில் கீழே லேஅவுட் பண்ணியிருப்பாங்க. நார்மல் மாடல்ஸில் உள்ளே இருக்குங்க. 60-40 ஸ்ப்ளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. டோர் பேட்ஸில் மாற்றங்கள்னு பார்க்கும்போது பெரிதாலாம் இல்லைங்க. ஒரு சாஃப்ட் பேடிங், ஃபேப்ரிக் பேடிங் இந்த இடத்துல கிடைக்குது. உங்களுக்கு ஒரு கன் மெட்டல் கிரேல இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர், இங்கே ட்வீட்டர் அப்படின்றது லேவர் ஆயிருக்கு. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமான ஒரு ஃபிட்டாக இங்கே இருக்க போகுது. டாடா ஆல்ட்ரோஸோட இன்டீரியர்ஸ்ங்க. ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரேஸ்ங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக ஏற முடியுதா? இது மட்டும் கொஞ்சம் குனிஞ்சு ஏறிக்கவங்கலாம் தலை தட்டுது. நல்ல சாலிடான ஒரு தட் ஃபீல் ஆகுது. ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து என்னோட டிரைவர் என்னோட சீட்டிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசலாம். இங்கே பாருங்கள், அண்டர் தை சப்போர்ட்டில் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காலை நான் மடக்கி வைக்கிறப்பமே எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. காலை நான் நீட்டுறேன்னா எக்ஸலண்ட்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட். இது வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ரொம்பவே வந்து புதிது. கொடுத்ததுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். இனி அடுத்த மற்ற பிராண்ட்ஸும் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குதுங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். லெதரை போயிருக்கலாம் டாப் ஆஃப் த லைனில். கீழே ஹம்ப் அப்படின்றது இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் ரொம்பவே மினிமலுங்க. 3 அடல்ட் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா பின்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு நல்ல ஸ்டவுட்டாக இருந்தீங்கன்னா சிரமம். பட் நார்மல் இப்போ என்ன மாதிரி என்னோட கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க ஒரு 2 அடல்ட் அப்படின்றது உட்கார முடியும். என்ன மாதிரி லீனாக இருக்கிறவங்க சென்டரில் உட்காந்துக்கலாம். ஸோ 3 அடல்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபிட்டாக இருக்கும். இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் ஓகேவா எனக்கு படுது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ காம்பேக்ட் கிராஸ் ஓவர் நம்ம இன்றைக்கி போனோம்னாலும் 3 அடல்ட் அப்படின்றதெல்லாம் டஃப் சாய்ஸாக தான் இருக்குது. 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமான ஒரு ஸ்பேசிங்காக இருக்க போது. சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்து 2 கப் ஹோல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிளாக 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தெரியும். ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அடி உயரம் இருந்தீங்கனாலும் பெரிய ஒரு தொந்தரவாக இங்கே இருக்காது. இங்கே பாருங்கள், நான் தலையை வைக்கிறேன், தெரியுதுங்களா? டன். ஸோ ஹெட்ரூம் பொறுத்து இவ்வளோ தாங்க. 3.8 சீட் பெல்ட்ஸ் இப்போ எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே கிடைக்குது. லம்பார் சப்போர்ட், முதுகு தண்டுவலத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த சீட்டிங்கில் ரொம்பவே பிரமாதமாக டாடா நிறுவனம் இந்த டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கண்டிப்பாக கொடுக்கணும். பின்னாடி உங்களுக்கு லோட் சென்சார் இல்லைங்க. ஸோ சீட் பெல்ட்ஸ் எல்லாமே பக்கில் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அலாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு லோட் சென்சார் வச்சுருந்துருக்கலாம். ரியரில் ஏசி ஒன்ஸ் கிடைக்குதுங்க. 65 வாட்ஸில் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க டைப் சியில். இது வந்து லேப்டாப் சார்ஜிங்க்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவுமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபோன் வைக்கிற மாதிரி ஏதாவது பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். டேஷ்போர்ட் லேஅவுட் மாற்றங்கள் நடந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இல்லை, அந்த சொரசொரப்பாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரான்ஸ் கலர் ஒரு ஃபிட்மெண்ட் நடந்திருக்கு. இங்கே ஒரு டெக்ஸ்சர்டு பிளாஸ்டிக்ங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸில் தான் எடுத்து போயிருக்காங்க. சென்ட்ரல் ஒன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி அப்புறம் பேசுகிறேன். இந்த ஷட் லைன்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பேனல்கள் எல்லாமே என்னென்னா, ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு 2-3 டைம் கழட்டினீங்கன்னா இதில் வந்து ரேட்லிங் நாய்ஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க கழட்டணும் அப்படின்னா ஒரே டைம் கழட்டி எல்லா வேலையும் செஞ்சுருங்க. 2-3 டைம் கழட்டிங்கன்னா இந்த பேனலில் ரேட்லிங் நாய்ஸ் வரும். அப்புறம் பேனல் கேப்ஸ் வந்து எக்ஸ்டீரியரில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியரில் பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கா ஓப்பன் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல டக்குன்னு பார்த்தோனையும். ஸோ க்ளவ் பாக்ஸ் இதில் அதிகமாக ஒர்க் பண்ணுற ஒரு நிறுவனம்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க. ஏன்னா எந்த ஒரு பிராண்டும் இதில் எஃபோர்ட்லாம் போடுறதில்லை. இவங்க பாருங்கள், மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட், கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட், உங்களுக்கு லைட்டும் கிடைக்குது உள்ள. இதில் வந்து சின்னதாக திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு, ஒரு பேனா வச்சுக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உழைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு பதில் இதில் அழகாக ஹேக் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கிலோ தாங்கும். மூட் லைட் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆம்பியன்ட்டுக்காக நல்லா இருக்கும் நைட் டைம்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ அப்படின்றது என்னோட புரிதல். சென்டர் கன்சோலில் இங்கே வந்து ஒரு ஃபேப்ரிக் பேடிங்கோட ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாமா? இருங்க பார்க்குறேன். பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. சாவி தெரியுதுங்களா? டிப்பிக்கலாக வந்து டாட்டாவோட லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹெட்லைட். நம்ம சப்போஸ் வந்து எங்காவது மாலில் பார்க் பண்ணிக்கிறோம்னா வண்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது. கியர்னா பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக டாட்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே டிசைன் தான். என்னென்னா இந்த ஹிண்டே சுசுக்கிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்க, கொஞ்சம் குரோம் இன்சர்ட்லாம் போட்டு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது கொஞ்சம் சரி, ஓகே விடுங்க. லெதரைட்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களா, கிழிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துலலாம் வந்து அந்த பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ஆக்சுவலாக வந்து முதல்ல இருந்ததுக்கு இந்த டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு யூஎஸ்பியில் டைப் ஏ, டைப் சி, அப்புறம் 12 வோல்ட் ஒரு அடாப்டரும் கிடைக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் டெஃபினெட்லி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பேனல் தெரியுதுங்களா, இது கொஞ்சம் ப்ராப்பராக ஃபிட் ஆகலை. சரி, ஓகே. எல்இடியில் கேபின் லேம்ப் போட்டிருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதானா? பேசஞ்சருக்கு கிடைக்குதுங்க. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நின்றுட்டு வராதிங்க. சன்ரூஃபை வந்து வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வாங்குறதுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நின்று வரதை அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ இந்த மெட்டீரியல் குவாலிட்டிலாம் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு ஹேமனோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். மொத்தம் ஒரு 8 ஸ்பீக்கர் செட்டப்புங்க. 4 ட்வீட்டர் கிடைக்குது, 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட் கேளுங்க.
ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரெசிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. பட் டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு ஆடியோ பாக்ஸோட கிடைக்குது. ஸோ அது இன்னும் பெட்டராக இருக்கும். அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ்ல தான் அதுங்க. அது வந்து பெட்ரோல் வித் டிசிஏ 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ ஹை டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்க்ரீனுங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து 360 டிகிரி கேமரா இவ்வளோ குவாலிட்டியாக தந்தது இவங்க தான். ஸோ இதில் கைட்லைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கைட்லைன்ஸும் இருக்குது. இப்போ நாம இருக்கிறது வந்து அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ்ங்க. ஸோ இதுலேயும் எப்படி ஆடியோ கிளாரிட்டி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக வந்து ஆடியோ ஒர்க்ஸ் மோட்ஸ் நிறையா இருக்கும். உங்கள் அக்வஸ்டிக் பேஸ் என்ஹான்சர், ஒயிட் ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கஸ்டமாகவும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கஸ்டம் மாடிஃபிகேஷன் நீங்கள் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். இதுலேயுமே வந்து 4 ஸ்பீக்கர் 40 மீட்டர்ஸ் தான். பட் ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் இதோட சாஃப்ட்வேர் அல்காரிதம் வந்து பெட்டராக இருப்பதாகவும் டாட்டா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கேட்போம். Your life in a flash, call me Bhagawan. ஆக்சுவலாக ஆடியோ குவாலிட்டி நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது எப்படி சொல்கிறதுனா, அந்த நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம்லங்க, அந்த ஆடியோக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு கிளாரிட்டியான அவுட்புட் அப்படின்றது நமக்கு கிளியராக உணர்ந்துக்க முடியுது. ஸோ இதுதான் இந்த மாற்றங்கள் தான் அதில் நடந்திருக்கு. 360 பொறுத்த வரைக்கும் சேம் அதில் இருந்ததுக்கும் இதில் இருந்ததுக்கும் கிளாரிட்டி வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோரலஸ் சேம் தாங்க. ஒரு 3D வியூவுமே இருக்குது உங்களுக்கு. நல்ல கிளாரிட்டியோட போட்டிருக்காங்க. ஸோ டன். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் போகிறப்ப நமக்கு கிடைக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஏசி இருக்குல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏசி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்க முடியும், கீழே இல்லை. ஏசி வெண்ட்டோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த ஹேட்ச்பேக் கண்ட்ரோல்ஸ் வந்து திரும்ப வந்து இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, லோயர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது தவிர மீது எல்லாமே வந்து டச்சில் போயிருக்காங்க. ஸோ பர்சனலி ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட்ங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இது 2ம் ஆப்ரேட் பண்ணுறப்ப நம்ம மேலே தான் பார்த்துக்கணும். இந்த இடத்துல முடிஞ்ச ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க, இல்லைனா காயமாயிடும். எல்லாமே வந்து டச்செல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் அதுலாம் குறையே கிடையாதுங்க. இந்த செக்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ் கூலிங் ஃபங்க்ஷனோடு இருக்கிற ஒரே கார் இது தான். சப்போஸ் நீங்கள் கேபின் பயங்கர ஹீட்டாக இருக்குது, உள்ளே உட்காந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த எக்ஸ்பிரஸ் கூல் அழுத்துனீங்கன்னா போதும். அந்த ஃபுல் ப்ளோ அப்படின்றது நடக்கும். சம்டைம் ஹீட்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா விண்டோஸை வந்து டவுன் பண்ணி அதை ஃபுல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபாக் லாம்ப்ஸ்க்கான ஸ்விட்சும் இந்த இடத்துல தான் இருக்குது, அங்கே கிடையாது, இங்கே தான் இருக்குது. கட் பண்ணி எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் மாற்றம் நடந்திருக்குங்க. டாப் ஆஃப் த லைன் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10.25 இன்ச்சில் ஒரு எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் மேப் வியூலாம் கிடைக்கும். நம்ம வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் கிடையாது, அக்கம்ப்ளிஸ்ட் எஸ்ங்க. ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனுங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் விஷயங்கள், அந்த சைடு ஆர்பிஎம் மீட்டர் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி, அந்த டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து நமக்கு அடிப்படை தேவை என்னமோ எல்லா விஷயங்களும் அதில் கிடைக்குது. மேப் வியூலாம் வேணும்னா நீங்கள் அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் மாடல் போகிறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்குது. அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நியூஜியன் டாடா கார்ஸில் நீங்கள் ஈவி கார்ஸ்லலாம் பார்ப்பீங்க இல்லைங்க, நெக்ஸானில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு எம்ஐடி கிளஸ்டர் தான். ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதோட கிராஃபிக்கல் டிஸ்பிளே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதில் மேப் வியூவும் இருக்குது, நான் காமிக்கிறேங்க. ஸோ அந்த மேப் வியூ வந்து எம்ஐடி கிளஸ்டரில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குங்க, நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் GPS signal lost. ஓகேங்களா. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஸ்டீரிங்கில் இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடைக்குது. செகண்ட் வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அட்ஜஸ்டபிளாக போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? இருங்க இதை புல் பண்ணி. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கொடுக்கலங்க, டெஃபினட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். ஹார்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஓகேங்களா? முதல்ல வந்து இங்கே எழுத்துனவே ஹார்ன் அடிக்கும். இதெல்லாம் இப்போது இங்கே பாருங்கள், அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. இதெல்லாம் டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல இலுமினேட்டட் டாட்டா லோகோ. ஓகே, ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் ராப்பிங்கான ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் யூனிட் தான். ஸோ பிடிமானத்துக்குலாம் நல்லா தாங்க இருக்குது, அதிலெல்லாம் குறையல இல்லை. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிசிஏ போகிறீங்க அப்படின்னா பெட்ரோலில் டாப் ஆஃப் லைன் டிசிஏ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே கிடைக்குதுங்க இங்கே டிசிஏல, 6 ஸ்பீட் டிசிஏல. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிமலாக தான் இருக்குது. ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் பிளேஸ் பண்ணியிருக்குங்க. கிளச் இந்த டைம் பயங்கர ஸ்மூத்துங்க,
அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இது வந்து 100% பெட்டர்னு நான் சொல்லுவேன். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேப்ரிக் நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசிடலாம். காலை நம்ம வந்து ஆக்சல் பெடல் வைக்கிறப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குது. கோ பேசஞ்சரும் காலை நீட்டி வச்சு வந்தாங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அண்டர் தை சப்போர்ட் எடுத்துக்க முடியும். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் குவாலிட்டிலாம் உண்மையிலுமே சீட்ஸோட ஃபேப்ரிக் மெட்டீரியல் குவாலிட்டிலாம் உண்மையிலுமே தரமாக தான் இருக்குது. அடுத்து லம்பா சப்போர்ட் எப்படி இருக்குது, உள்ளே உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நல்ல விசிபிலிட்டி கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நான் ஹூடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மேக்ஸிமம் போஸ்டர் எடுப்போம். போய்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகுது இருங்க. இதுதான் மேக்ஸிமம். நல்ல மேக்ஸிமம் ஹைட்டில் உட்காந்தாலுமே நமக்கு ஹூடு வந்து தெரியலைங்க. நமக்கு போனட்டோட விசிபிலிட்டி அப்படின்றது இல்லை. நம்ம இந்த பில்லர்ஸை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். அடுத்து லம்பார் சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் குறையே இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஏதாவது ஹை ஸ்பீச்சில் நம்ம மேனவர் பண்ணுறோம், நம்ம இப்படி சாயிரம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோல்டரோட சப்போர்ட் அப்படின்றது டீசெண்டான ஒரு உதவியை நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டதுங்க இந்த டோர் லாக் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக டிரைவர் சைடு மட்டும்தான் நீங்கள் ஒரே புல்லில் இப்படி ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் டோர்ஸை லாக் பண்ணிவிட்டு அந்த சைடு லாக்கில் இருக்குது. இது வந்து கோ பேசஞ்சர் சைடுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஓப்பன் ஆகாது. டிரைவிங்லேயும் ஓப்பன் ஆகிறது இல்லை. டிரைவர் சைடு மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. இந்த மற்ற சைடு எந்த டோர்ஸுமே வந்து பேசஞ்சர் சைட்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலாக அந்த டாடா நிறுவனத்தில் கிடைக்கிறது தான். எல்லா விண்டோமே பவர் விண்டோஸ் ஒன் டச் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே போட்டிருக்காங்க. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரலா ஹோல்டர் இருக்குது. அது கூட வந்து 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதற்கான ஸ்பேசிங் அப்படின்றது இருக்குது. இது பழைய ஆல்ட்ரோஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. ஸோ மக்களே, இப்போது இந்த டாட்டா அல்ட்ராஸோட பெட்ரோலில் நமக்கு வந்து அந்த சிஎன்ஜி வெர்ஷன் தான் கையில் இருக்குது. ஆக்சுவலாக மீடியா டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வித் சிஎன்ஜி மேட்டட் வித் 5 ஸ்பீட் மேனுவலுங்க. அப்படி இல்லைனா வந்து டீசல் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் சிஎன்ஜியோட டிரைபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இனிஷியலாக வந்து பெட்ரோலோட டிரைபிலிட்டி பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஎன்ஜிக்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்ஜின் பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன். அந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டிப்பிக்கலான அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டோரோட பார்ட்ஸில் மட்டும்தான் நமக்கு கை வச்சோம்னா தெரியுது. ஸ்டியரிங்லேயோ உள்ளே உட்காந்துருக்கிறப்பவோ அந்த வைப்ரேஷன் அப்படின்றது நமக்கு பெருசாக எந்த விதத்துலையுமே தெரியல. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பர்சனலாக நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைனாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். டெஃபினட்டாக அதில் ஒர்க் நடந்திருக்கு. பவர் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஸ்லாம் பண்ணுறேன். லீனியராக அந்த சர்ஜ் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பெரிதாக நீங்கள் அந்த பவர் டெலிவரியெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஈவன் தோ ஒரு 100+ ஸ்பீட்ஸில் இருக்கும், நமக்கு எந்த விதத்துலையுமே அந்த டயர் நாய்ஸ் அந்த வின் நாய்ஸ்லாம் வந்து க்ரீப்பின் ஆகி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. பிளான்டடான ஒரு உணர்வு தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டாடா அல்ட்ராஸ்லையும் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு மெச்சூர்டு செட்டப்பில் எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் அழகாக ஹேண்டில் பண்ணும். அதே சமயம் வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து அந்த டிரைவிங் டைனாமிக்ஸ் நம்ம கார்னர் பண்ணுறோம், இல்லை பிரேக்ஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு ஒரு அன்னோவிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்ததில்லை. அதே தான் இங்கே கண்டினியூ ஆகுது. ஸ்டீரிங் கேலிபரேஷனில் ரீவொர்க் பண்ணியிருக்காங்களா, சஸ்பென்ஷனில் ட்வீக் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷனில் மட்டும் ஸ்லைட்டான ஒரு ட்வீக் நடந்திருக்கு அப்படின்றது டாடா நிறுவனம் கிளைம் செஞ்சுருந்தாங்க. அது நான் கொஞ்சம் வந்து பேட்சியான ரூரல் ரோட்ஸ் டெவலப் பண்ணி நம்ம போகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கிளச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப லைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவ்வளோ ஸ்மூதனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கர் இல்லை கொரியன் ஆட்டோ மேக்கர் கூட நீங்கள் டெஃபினட்டாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். கியர்ஸ் வந்து ஸ்டில் ரப்பரியாக தான் இருக்குது. அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்காக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. இப்போ நான் ஐடில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணுறப்போ வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாத அளவுக்கு தான் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது இங்கே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நம்மளை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கு ஒரு பஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஈவன் தோ அப்படி இருந்தாலும் அந்த சத்தமெல்லாம் உள்ளே வந்து அதிகமாக வந்து இன்க்ளூட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒரு ஓவர்டேக் எடுக்கிறோம், அந்த சர்ச் லீனியராக கிடச்சி போயிட்டே இருக்குது. ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது தான் நமக்கு வந்து என்ஜினோட சத்தம் வந்து உள்ளே கேட்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பெருசாக இல்லை.
ஸோ என்ஜினோட பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சிஎன்ஜிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன். சிஎன்ஜியில் கொடுக்குறேன். ஸ்லைட்டாக ஆப்வியஸ்லி அந்த ட்ராப் இருக்கும்லங்க, அதுதான் நமக்கு தெரியுது. பட் அது ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா, புல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஒரு டவுன் ஷிஃப்ட் கொடுக்குறேன். அப்படியே நான் தேர்ட் கியரில் புல் பண்ணதுக்கும் இப்போ நான் தேர்ட் கியரில் புல் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரொம்ப டிராஸ்டிக்காக சிஎன்ஜியில் போகிறப்போ அந்த ட்ராப் அப்படின்றது இல்லை. இன்றைக்கி எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் சிஎன்ஜி வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் டீசல் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம அதை ட்ரை பண்ணும்போது பேசலாம். இந்த திக்கான இருக்கக்கூடிய இந்த ஏ பில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணுது. நம்ம வந்து ஏதாவது கார்னர்ஸ் எடுக்கிறோம், இல்லை லெஃப்ட் ரைட் எடுக்கிறோம் அப்படின்றப்போ இந்த ஏ பில்லர் அப்படின்றது தான் நமக்கு ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்க, அதில் நான் வந்து ஒரு தேர்டில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, எடுத்துருச்சு. டாடா மோட்டார்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிங்க. இந்த கியர் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக ஸ்லீக்காக பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கும் ஹேட்ச்பேக்கில். சரி, டிரைவிங் டைனமிக்ஸ் ஓரியன்டாக இப்போ கொஞ்சம் பேசுவோம். ஹை ஸ்பீட்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பீட் பில்ட் பண்ணுறோம். டக்குன்னு எதாவது வருதுன்னா மேனுவர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி மேனுவர் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அழகாக ஹேண்டில் ஆகுது. தயவு செஞ்சு அந்த ஆல்ட்ரோஸ் ரேசரில் அந்த பட்ட நாமம்லாம் போடாமல் இந்த வண்டியவே அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுங்க. டெஃபினெட்லி இட் வில் பி அ ட்ரீட்ங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹிண்டேயோட i20 என்லைன் மட்டும்தான் அந்த ஹாட் ஹேட்ச் அப்படின்ற விதத்தில் இருக்குது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் எதிர்பார்க்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு இருக்குது. பட் இந்த ஆல்ட்ரோஸ் ரேசர் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீச்சர்ஸ் பேக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் வர்த் இட். பாருங்கள், பவர் டெலிவரி. ஸ்டியரிங் வந்து ஹெஃப்ட் ஆட் ஆகுதா, கனெக்டடான ஒரு ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறதுங்க, அதாவது ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஹிஃப்ட் ஆட் ஆகிறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆட் ஆகுது. இப்போ நம்ம 60-70 தாண்டி 70-80 கிட்ட வந்துட்டோம். ஸ்லைட்டான அந்த ஹிஃப்ட் இருக்குது. 100+ போகிறப்ப நல்லா சாலிடாகவே ஏறுதுங்க. கரெக்டாக 90+ போகும்போது அந்த ஹிஃப்ட் ஆட் ஆகிறது நம்மளால் உணர முடியும். ஸோ அடுத்து அப்படியே பிரேக்ஸ் செக் பண்ணலாம். பிரேக்ஸ்லாம் ஷோ ஃபுட்டடாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியும். செகண்ட் கியரில் எடுக்கிறேன். ஒன்ஸ் 2500-2700 ஆர்பிஎம் கிராஸ் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் அப்படின்றது நமக்கு உணர முடியுது, அந்த புல் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சஸ்பென்ஷன் அந்த நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறும் போதும் சரி, குழியில் விடும் போதும் சரி, நல்ல செட்டில்டாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிறந்து இருக்குது அப்படின்றது என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். பர்சனலாக நான் ஓட்டினதில் இப்போ பலினோ ஓட்டியிருக்கும், i20 ஓட்டிருக்கும், அதில் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக இதுதான் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் டைனாமிக்ஸில் இதை நான் i20 என்லைன் கூட கம்பேர் பண்ணல, அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெர்ஷன். மீதம் இருக்கக்கூடிய பலினோ i20 கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட்டுங்க டிரைவிங் டைனாமிக்ஸ் ஓரியன்டாக. பவர் டெலிவரி கிட்டத்தட்ட வந்து அவங்க i20யோட அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் வரைக்கும் கிட்ட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைம் ஆகும்போது தெரியுதுங்களா, ஒரு மேடு ஏறுது. அந்த பவர் பில்ட் ஆகிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் நான் சொன்னது இல்லைங்க, அதுதான் டினோட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இட்ங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்ட் செட்டப். எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் அதை டேக்கிள் பண்ணுது. இது நம்ம ஸ்டெபிலிட்டி பாடி ரோல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. பாடி ரோல்லாம் தெரியல காரணம் ஹை ஸ்பீட்ஸில் எடுக்கிறப்போ. அதே மாதிரி பிரேக்ஸ் வந்து ஷோஃப்டடாக இருக்குது, நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியும். ஸ்டீரிங் கேலிபரேஷன் 90 above வந்து அந்த ஹிஃப்ட் ஆடாகிறது தெரியும். அந்த ஃபீட்பேக் கார்னர்ஸ் எடுக்கிறோன்னா அந்த ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாமா அப்படின்றது என்னோட உணர்வு. தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்காம இந்த வண்டியை ஒதுக்கிடாதீங்க.
மக்களே இது கொஞ்சம் வந்து ஒரு பேட்சியான ரோடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கலாம், சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம்க்காக எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ நம்ம டீசல் காரை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். சஸ்பென்ஷன் பாருங்கள், ரோடு வந்து ஆக்சுவலாக வந்து குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ என்ன சொல்கிறதுங்க, அந்த சஸ்பென்ஷன் எந்த விதமான குழியில் விட்டிங்கனாலும் அழகாக வந்து அதை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகுதே வழியே நமக்கு வந்து உள்ளே வந்து போன் ஷேரிங்காக அந்த தட் எஃபெக்டை வந்து உள்ளே கொடுக்கல. டிம்முன்னு உழுகுது வெளியில். நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த டேம்பர் கேலிபரேஷன் அப்படின்றது வந்து அந்த எல்லா விதமான ஷாக்ஸையும் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. பெரிதாக வந்து நமக்கு உள்ளே வந்து அடடா கொஞ்சம் வந்து சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் பண்ணியிருக்கலாமே, லாங் ட்ராவலுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்போம். அது இங்கே இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கிடையாது, கைண்ட் ஆஃப் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்ட் கார்ஸ் தான். அதில் வந்து நமக்கு அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது இந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு வில்லேஜ் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸில் நமக்கு எப்படி இருக்குது, ஏதாவது வந்து வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் ஏதாவது வருதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. வெளியில் வந்து மழை பேஞ்சிட்ருக்கு இங்கே. சரி, டீசல் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறப்போ இங்கே 2 விதமான ட்ரைவ் மோட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து எக்கோ மோட், இன்னொன்று வந்து சிட்டி மோட். ஸோ இது ரெண்டும் இங்கே கிடைக்கிது. டீசல் இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக அந்த டீசலோட நாய்ஸ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் உள்ள லவுடராக தான் இருக்கும், கேட்கும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 89 பிஹெச்பி 200 நியூட்டன் அப் ஆகுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 டன் வெயிட் உள்ள வண்டி தான் இது. அப்படின்றப்போ அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து பெட்டராக இருப்பதால் நமக்கு டார்க் டெலிவரி அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி தெரியல, ஹேட்ச்பேக்கில் வந்து டீசல் இருக்கிறது வந்து ரொம்பவே ரேர் சினரியாக தான் இருக்குது. அதில் வந்து டாடா நிறுவனம் ஸ்டில் அதை கோப்பப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து இந்த கெஃபே நாம்ஸை வந்து அவங்களோட எலக்ட்ரிக் கார்களை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டீசல் கொடுக்க முடியுது, இல்லைனா டீசல் வில் பி எ டஃப் சாய்ஸுங்க. கியர் ஷிஃப்ட்லாம் எப்படி இருக்குது டீசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுங்க, அவங்களுக்கு கிளச்சு வந்து ஆப்வியஸ்லி பெட்ரோலை விட கொஞ்சம் வந்து ஹார்டர் சைடில் இருக்குது. இந்த கியர் வந்து இன்னுமே வந்து அந்த பெட்ரோல் ஓட்டணும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது பர்சனலாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பெட்ரோல் ஸ்லீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதை ட்ரை பண்ணுறப்போ அந்த பெட்ரோல் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரப்பரியாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லீக் ஷிஃப்டிங்காக இருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவாக இது இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க. 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கன்னா ஒரு 3000 to 6000, 6500 ஒரு சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கும். டீசல் போகிறீங்கன்னா ஒரு 1500 2000 சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஆரோ வைப்பர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரே அழிவுங்க தான். அது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் கிளென்சிங் பண்ணுறப்ப. இதுக்கான ஒரு தனி ஷார்ட்ஸ் ஒன்று போடுறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. என்ஜின் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் அந்த வைப்ரேஷனை கண்டெயின் பண்ணுறதால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன்ஸ் லைட்டாக ட்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வந்து அந்த குவாலிட்டி லெவல்ஸ், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்டாக போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பேனல் கேப்ஸ்லாம் கேட்டிங்கன்னா முதல்ல இருந்ததை விட இந்த டைம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இதை நான் சொல்லி நீங்கள் நம்ப வேண்டாம், நேரில் போய் ஷோரூமில் அந்த காரை பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து ஹையராக போயிருச்சு. அந்த ப்ரைஸோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணுறப்போ என்னெல்லாம் உணர்ந்தேன் அப்படின்னு பார்க்குறப்போ, ப்ரைமரிலி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த விண்ட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸை வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு, டிரைவிங் டைனமிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அது ஸ்டில் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி, இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க, இல்லை புக்கிங்ஸ் ரிலேட்டடாக குறைஸ் வேணும்னா நம்ம விக்டரி டாடா ஷோரூமாக ரீச் அவுட் பண்ணுங்க. அவனோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சரிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.